யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட காலப்பகுதிக்கான சம்பளம் வழங்கப்படும் என ஊழியர் சங்கங்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்டது. இதற்கு எதிராக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஊழியர்களின் அக்காலத்துக்குரிய சம்பளத்தை வெட்டுதல் மற்றும் சம்பள வழங்காமை போன்ற காரணத்துக்காக இன்று பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் போராட்டம் நடத்தப்பட்டது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இவ்விடயத்தில் தன்னிச்சையாக செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் பேராதனை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் அல்லது சம்பளம் வெட்டப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இன்று இதில் மாற்றம் எதுவும் ஏற்படாவிட்டால் எதிர்வரும் 10ஆம் தேதி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்க தலைவர் அறிவித்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் ஏற்பாட்டில் நாடு பூரா உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள் கடந்த மாதம் தொடக்கம் 21 நாட்கள் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்து அந்த வேலைநிறுத்த போராட்டம் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு இறுதியில் நாங்கள் எமது தொடர்ச்சியான வேலைநிறுத்தை இடைநிறுத்தி நாங்கள் வேலைக்கு திரும்பியிருந்தோம். ஆனால் பல்கலைக்கழக மானியான குழு சில அழுத்தங்களை போட்டு எமக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தையும் சம்பளமற்ற விடுப்பையும் திணித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதை கண்டித்து அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இன்று காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரையும் தொடர்ச்சியான பிக்கெட்டிங் போராட்டத்தை செய்ய முன் வந்திருக்கின்றோம். அதேபோல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் நாங்கள் இந்த பிக்கெட்டிங் போராட்டத்தை நாங்கள் 10 மணி தொடக்கம் 12 மணி வரையும் நாங்கள் இதில் முன்னெடுக்கின்றோம். இந்த வகையில் பல்கலை மானியான குழுவுக்கும் உயர்கல்வி அமைச்சுக்கும் ஒரு விடுப்பு விடுக்கின்றேன். இப்படியான சவால்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. ஆகவே எமது உடன்படிக்கையை கைச்சாத்திட்டு வெட்டப்பட்ட சம்பளத்தையும் அவர்களுக்கு உடன் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டம் தொடரும். இவை முற்றுப்பெறாத நிலையில் தொடருமா இருந்தால் நாங்கள் அடுத்த வாரம் அடையாள வேலைநிறுத்தத்துக்கு குதிக்க வேண்டி வரும் என இதன் மூலம் எச்சரிக்கை விடுக்கின்றேன்.